லெந்து நாட்கள்ல ஆண்டவர் விரும்புகிற நம்முடைய மாற்றத்தை குறித்து தொடர்ச்சியா தியானிக்கிறோம். இப்பயும் யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தின் வழியா சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அழிவின் செய்தியை அறிவிக்க அனுப்பினார். ஆனா அவன் என்ன செய்யறான்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகணும்னு சொல்லி அவன் தர்ஷீசுக்கு போற கப்பல்ல ஏறான். அங்க ஒரே கொந்தளிப்பு. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் தான் நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமா கோபப்படுறாருன்னு சொல்லிட்டு. என்ன தூக்கி கடல்ல போடுங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்றான். அதே போல கடல் அமைதியானது. இப்போ ஆண்டவர் அவனை மீனின் வயிற்றுல அவன் தங்க வைக்கிறாரு. அவனை தங்க வைக்கிறாரு. பிறகு 3 நாள் கழித்து வெளியே வர்றான். மறுபடியும் ஆண்டவர் அவனை சந்தித்து இதே காரியத்தை சொல்றாரு. இப்ப அவன் எழும்பி நினிவேக்கு போறான். 3வது அதிகாரத்துல 3வது வசனம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே ரொம்ப பெரிய ஊரு. அங்க போய் ஆண்டவர் சொன்னதை சொல்றான். 4வது வசனம் பார்த்தா அங்க என்ன சொல்றான்றத பாருங்க. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இது கிருபையின் காலத்திற்கான ஒரு அறிவிப்பு அல்ல. அவன் சொல்ல வந்தது சுவிசேஷமோ நற்செய்தியோ அல்லது ஒரு நன்மையை தரக்கூடிய செய்தியோ அல்ல, அழிவின் செய்தி. 40 நாள் கழித்து நகரம் பாழாய் போகும் என்பதைத்தான் அறிவிக்க ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அங்கு நடக்கிற சம்பவங்கள் தான் கவனம் பெறுகிறது. நினிவேயில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த செய்தி ராஜாக்கு போது, தண்ணி கூட குடிக்க வேணாம், விலங்குகள் முதற்கொண்டு பெரியோர் சிறியோர் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருப்போம்னு சொல்றாரு. ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை மாற்றி சாம்பலிலே உட்காருகிறான், ரெட் உடுத்தி. தன்னை தாழ்த்தின ஒரு முழு கூட்டம். 3வது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்றது, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் அப்படின்னு ராஜா சொல்றாரு. உண்மைதானே? உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது மனஸ்தாபப்பட்டு திரும்பி நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார் ஆண்டவர். இன்று மனு குலம் பல எச்சரிப்புகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாம மாற்றம் பெற்றிருக்கோமா? இந்த நினிவேயின் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும் வழியை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். எப்படி அவங்க பதில் செஞ்சாங்க தெரியுமா? வித் ஹியூமிலிட்டி. ரொம்ப தாழ்த்தி ஆண்டவரிடம் நெருங்கினாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல உள்ள பரிசுத்தத்தை குறித்த பெருமை, அகந்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு தாழ்த்தி ஆண்டவருக்கு நேரா திரும்புவோம். அதுதான் அவரை பிரியப்படுத்தும். செய்வோமா இந்த தடவை? God bless you.